வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது Fortier.ai அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வித்ட்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் Fortier.ai எப்படி டெபாசிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கிங்க. ஷார்ட்டாகவும் சொல்லிடுறேன். மந்த்லி 8% கிட்ட கொடுப்பாங்க 12 மாதத்துக்கு ப்ளஸ் கேபிட்டல் ரிட்டர்ன். இதில் நம்ம டெபாசிட்ஸ் விட்ராயல்ஸ் எல்லாமே பெப்டன்ட் USDT தான் பண்ணணும். ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க்கும் ஏதாவது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வேலட் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த வேலெட்டில் நீங்கள் பெப்டன்ட் USDTயை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி இதில் கேஸ் ஃபீஸ்க்கு லெஸ்ஸாக ஒரு $5 BNB ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி டெஃபி ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறப்ப கேஸ் ஃபீஸ்க்கு அது மதர் காயின் தேவைப்படும். அதுக்காக நான் வச்சுருக்கணும். விட்ராயல் பொறுத்தவரை மந்த்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். 8% ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே டாஸ்க் எதுவும் கிடையாது, ரெஃபரல் எதுவும் கம்பல்சரி கிடையாது. மாதத்துக்கூட விட்ராயல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். ரெஃபரல் கம்பல்சரி கிடையாது. ரெஃபரல் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு. அது உங்களுக்கு அடுத்த வீடியோ கூட இன்னும் நான் ப்ரீஃபாக ரெஃபரல் மட்டும் தனியாக சொல்கிறேன். இப்போ விட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். விட்ரா பண்ணுற பற்றில நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு வேலெட்டை பேலன்ஸ் கொடுக்கலாம். ஸ்டோர் பண்ணி காமிச்சிட்றேன். என்னுடைய வேலெட்டில் பாருங்க பெப்டன்ட் USDT 0 ஸ்டாக் இருக்குது. நான் உங்களுடைய டிஆப்பில் என்னுடைய லாகின் ஓப்பன் பண்ணிட்டேன். Fortier.ai. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோ கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை காப்பி பண்ணுறேங்க. உதாரணத்துக்கு ட்ரஸ்ட் வேலெட்டில் டிஆப்பில் டாப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை நெட்வொர்க்கு BNB ஸ்மார்ட் செயினில் கனெக்ட் பண்ணிவிட்டு வேலெட்டை உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் காமிக்கும். 30 நாள் ஆனக்கப்புறம் உங்களுக்கு ROI 8% அவைலபிள் பேலன்ஸ்னு உங்களுக்கு ஷோ ஆகும். லைட்டாக உங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸ்க்ரோல் பண்ணோடனே அதுக்கு பக்கத்துலேயே ரெட் கலரில் விட்ரான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எவ்வளோ USDT விட்ரா கொடுக்க போகிறீங்கன்னு கேட்கும். அதுக்கு நீங்கள் குவான்டிட்டி அடிச்சிட்டிங்க. நான் உதாரணத்துக்கு 12ன்னு கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா விட்ரா ஆர்டர் ப்ளேஸ் ஆகிரும். அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. இது நம்ம வேலெட்டை கனெக்ட் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ட்ரஸ்ட்டு வேலெட்டை கனெக்ட் பண்ணி தான் நம்ம விட்ரா பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்மளுக்கு இந்த எந்த வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த வேலெட் ட்ரஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக விட்ரா வந்துடும். விட்ராங்களுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. விட்ராயில் பொறுத்தளவு மினிமம் 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 72 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு விட்ரா வந்துடும். லாங் டேர்முக்கு ஒரு ஜென்யூனான பிளாட்ஃபார்ம் ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இதை சஜஷன் பண்ணுறேன். மினிமம் $150. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்க முடியும். பட் 50 மல்டிபிள் 150, 200, 250ன்னு நீங்கள் 51 மல்டிபிள்ஸில் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் BNB காயின் கேஸ் ஃபீஸ்க்காக எடுத்து உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போயுமே நீங்கள் ஒரு டெஃபி ப்ராஜெக்ட் பண்ணுறதுனாலும் சரி, ஒரு ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனித்தனியான நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வேலெட் சேஃப்டியாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரஸ்ட் வாலெட்டை எப்படி நீங்கள் சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்காதவங்களும் பார்த்துக்குங்க. அதை பார்த்து உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டையும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஓகே, இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். பை.